ஜென்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்திய தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதனா பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும். அவன் எண்ணிய வழியில் ஒரு விடாமுயற்சியோட மிகப்பெரிய வெற்றியை காண வேண்டும். அந்த கனவுகளுக்கு ஏற்றபடி அவனுடைய லட்சிய பாதையை நோக்கி அவன் செல்ல வேண்டும். இப்படி ஒரு எண்ணத்தோட ஒவ்வொரு ஆர்வத்தோட மனிதனுடைய பிறப்புல இயல்பாக அமைகின்ற 12 ராசிகள், சில ராசிகளுக்கு ஒரு அற்புதமான ஊக்கம் இருக்கும். 30 வயதுக்குள்ள ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது நான் ஐஏஎஸ் ஆக வேண்டும், அல்லது ஐபிஎஸ் ஆக வேண்டும், ஐஎஃப்எஸ் ஆக வேண்டும். இது போன்ற ஒரு மிகப்பெரிய கனவுகளோடு அவங்களுடைய மனம் என்றது குமிரிடும் எரிமலை போலே என்றென்றும் அவங்களை தூண்டிவிடும். அத்தகையான ஒரு மனநிலை படைத்தவர்கள் ஜோதிட சாஸ்திரத்துல 5 ராசிக்காரர்களுக்கு சொல்கிறது. காரணம் என்றால் தங்களுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. ஏன்னா மனிதனுடைய நம்ம சாஸ்திரத்துல பார்க்கும்போது முயற்சி திருவினையாகவன்மா. வினை எப்படி இருந்தாலும் முயற்சி என்றது நீங்க தொடர் முயற்சியை எடுக்கும்போது அந்த தொடர் முயற்சி என்பதை உங்களுக்கு திருவினையாக மாற்றிவிட்டு உங்களுடைய வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாக அமைந்துவிடும். ஆக அத்தகையான ஒரு போராட்ட குணத்தால் 30 வயதுக்குள்ள வாழ்க்கையில ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைய வேண்டும். தடைகளை தாண்டி முன்னேறும் குணம் கொண்ட சில ராசிகளை நாம் பார்க்கும்போது சாதனை மேல சாதனை படைக்க வேண்டும், வெற்றி மேல வெற்றி குவிக்க வேண்டும் என்று நினைக்கிறது உண்டு. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கு தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்கிறது. சிலர் அமைதியாக வாழ்க்கை நகர்த்த விரும்புவார்கள். சிலர் சவால்களை சந்தித்தாலும் கூட பின்வாங்காமல் வெற்றியை நோக்கி ஓடுவார்கள். குறிப்பாக ஒரு 30 வயதுக்குள்ள தங்களுடைய திறமைகளை நிரூபித்து கொண்டு வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க ஒரு உயரத்தை எட்டும் திறன் சில ராசிகளுக்கு மட்டும்தான் இயற்கையாக அமைந்து விடுகிறது. அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் போராட்ட குணம் கொண்ட அந்த வெற்றி பெற்ற 5 ராசிகளை எது என்று நாம் விரிவாக பார்ப்போம். முதன்மையாக நம்ம பார்க்கும்போது காலபுருஷ தத்துவ ராசிக்கு முதன்மையான வீடாகிய மேஷராசி அன்பர்களுக்கு அதில் முதன்மையான ஒரு இடத்தை கொடுக்கிறது. காரணம், மேஷராசி அன்பர்களுக்கு பிறப்பிலேயே ஒரு தலைமை பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள், ஒரு போராட குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். செவ்வாய் பகவான் ஆதிக்கம் பெற்றதுனால இந்த ராசிகள் எதிலையும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் செயல்படுவார்கள். இவர்களுக்கு தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது அடுத்து வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள். எந்த ஒரு தடை வந்தாலும் சரி அதை உடைத்தை கொண்டு முன்னேற வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலை இவர்களிடம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 20 முதல் 30 வயதுக்குள்ள தொழில் அல்லது வியாபாரம் அல்லது வேலை வாய்ப்பில் குறிப்பாக முன்னேற்றத்தை அடைவார்கள். போட்டி அதிகமாக இருக்கின்ற துறைகளில் தங்களோட திறமை தனி இடத்தை உருவாக்குவார்கள். காரணம் என்றால் செவ்வாய் பகவானுடைய அது ஒரு நெருப்புக்கோள். ஆக வெள்ளாடு எவ்வாறு தன்னுடைய இறைக்காக குன்றுகளும் மலைகளும் தாவி எப்படி ஒரு உயரத்தை நோக்கி செல்கிறதோ அது போலவே இவங்க ஏதோ ஒரு உன்னதமான லட்சியத்தோட அதை அடையும் வரை அவங்க தூங்க மாட்டார்கள். அத்தகையான ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டது. காரணம், செவ்வாய் பகவான் பயங்கரமான தன்னம்பிக்கை, பராக்கிரமம் கொண்டது. ஒரு வெளிநாடு துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு ஐஏஎஸ் எடுத்துக்கொண்டாலும், ஐபிஎஸ் எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு துறையிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்ற அந்த பயங்கரமான தூண்டுதல் அவங்க மனதில் இருக்கும். அதனாலதான் செவ்வாய் அடங்கா ஒரு தன்மை கொண்ட கிரகமாக இருக்கிறதுனால அந்த தன்னம்பிக்கை, தரளாத ஒரு தன்னம்பிக்கை, வெற்றி அடையலை என்றாலும் கூட அந்த வெற்றியை நோக்கி அந்த பயணத்துல எந்த விதமான ஒரு சலிப்பு இல்லாமல், சங்கடம் இல்லாமல் தொடர்ந்து முயற்சித்து அந்த முயற்சி என்பது திருவினையாக்கும் என்ற வகையில செயல்பட்டு நிச்சயமாக முன்னேற்றம் அடைவார்கள். அடுத்து நாம் எடுத்துக்கொண்டால் சிம்மராசி அன்பர்களுக்கு, சிம்மராசி அன்னாவே நமக்கு சூரியன் ஆதிக்கம் கொண்ட ஒரு ராசி. சூரியன் அண்ணாவே நவக்கோள்களிலேயே வெளிச்சத்தை தரக்கூடியது. அது போலவே ஒரு கம்பீரமான குணம் கொண்டவர்களாக இவங்க இருப்பார். தங்களது கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக எந்த அளவுக்கும் உழைக்க தயங்கவே மாட்டாங்க. இவர்களுக்கு இயல்பாகவே மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். இப்போ பகல்ல சூரியன் வெளிச்சம் தருகிறார் என்றால்
ஜனங்க நடமாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சிம்ம ராசிகளை எங்கே போனாலும் சமுதாயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் வந்து அவங்க ரெடி பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி இயல்பாகவே அவங்களுக்கு மக்களை மத்தியத்தில் வந்து ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். பயங்கரமான ஒரு தலைமை பண்பு கொண்டவர்களாக நிர்வாகம், அரசியல், ஊடகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இவங்க உருவாக்குவார்கள். இளமையிலேயே தங்களது திறமை வெளிப்படுத்தி பலரின் கவனத்தை வந்து ஏற்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். தோல்விகள் இவர்களை உடைக்காது, மாறாக பயங்கரமான மன வலிமை அவங்களுக்கு இன்னும் அதிகமாகிவிடும். ஏன்னா சூரியன் பண்பு கொண்ட கிரகம், அது மட்டும் இல்லாமல் ஆத்ம பலம் படைத்த கிரகம். அது சூரியன் ஆத்மகாரக்கன்னு குறிக்கின்றது. ஆக சூரியன் வலிமையாக இருந்த பட்சத்தில் அவங்க மிகப்பெரிய ஒரு அரசு அதிகாரிகளாக, மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதிகளாக வர்றதுக்கு உண்டாகின வழி என்பதை காட்டுகிறது. காரணம் என்றால் சூரிய பகவான் சிம்மராசி தலைமை கொண்டது, மகத்தான சக்தி கொண்டது. சூரியன் வந்து ஈகோ, இதை விட நாம் இன்னும் பெருசாக சாதிக்கணும், இதை விட நாம் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு அளவற்ற ஒரு தாகம் வந்து அவங்களுடைய அமைப்பில் இருக்கும். ஆக எட்டி இலக்கு அடையும் வரை அவங்க ஒருபோதும் ஓய மாட்டார்கள். எத்தகையான பதவிகள் இருந்தாலும் அது அடைந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு வர்றதுக்குள்ள அவங்க தங்களுடைய இடத்தை வந்து உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நாம் எடுத்துக்கொண்டால், விருச்சிக ராசிகளை மிகப்பெரிய பலம் அவர்களுடைய மன உறுதி. ஏன்னா அன்கேனி மென்டல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அவங்கக்கிட்ட இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசி ஸ்திர ராசி, அது மட்டும் இல்லாமல் செவ்வாயினோட இது, அது வந்து மேஷராசி வந்து செரராசி, இது ஸ்திர ராசி. ஸ்திரமான ஒரு மன வலிமை கொண்டவங்க. எத்தகையான இது நானே ஏற்கனவே சொல்லியிருக்கு, 2, 3, 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சின்ன வயசுலேயே நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருவாங்க. அதனால தான் அவங்க வந்து அவங்க மன வலிமை ஸ்டெபிலிட்டி ஆயிரும். அதனால தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மனபலம் இருக்கும். ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை அடையும் வரை ஓயாமல் உழைப்பார்கள். இவர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய கனவுகளாக, இலக்குகளாக வைத்திருப்பார்கள். சவாலான சூழ்நிலை கூட தைரியமாக முடிவெடுக்கும் திறன் என்பது வந்து விருச்சிக ராசி அன்பர்கள் இடத்துல இருக்கு. பலர் கைவிடும் இடத்துல கூட விருச்சிக ராசிகளை தொடர்ந்து போராடுவார்கள். ஏன்னா தொடர் போராட்டம் என்றது, தொடர் முயற்சி என்பது அவங்களோட இதில் நம்ம பார்க்க முடிகிறது. காரணம் செவ்வாய் இதரை சயின்டிஃபிக் சைன்னு சொல்லுவோம். நிறைய சயின்டிஸ்ட் இந்த ராசியில் பிறந்திருக்காங்க, நிறைய ஆன்மீகவாதிகள் இந்த ராசியில் பிறந்திருக்காங்க, அந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்க. காரணம் வந்து 10ஆம் வீடு கரெக்டாக சூரியனோட இடம். விருச்சிக ராசிக்கு 10ஆம் வீடு கர்மஸ்தானம் வந்து சூரியனோட இடம் வருது. அதனால அரசியல்வாதிகளாகட்டும், பெரிய பெரிய அதிகாரிகளாகட்டும், IAS IPS போன்ற அதிகாரிகள், பிரின்சிபல் செக்ரட்டரி போன்ற அதிகாரிகள் பெரும்பாலும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். அத்தகையான ஒரு மகத்தான வலிமை கொண்டதாக இந்த ராசி திகழ்கிறது. அதனால 30 வயது வரதுக்குள்ள தொழில் அல்லது பொருளாதார வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள், மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா செவ்வாய் சூரியன் இந்த 2 வீடுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரப்படுகிறது. காரணம் என்றால் 2 அதிகாரம் படைத்த வீடுகள், அதிகார தோரணையில் நடக்கூடிய வீடுகள், தன்னம்பிக்கை மிகுதியாக இருக்கக்கூடியவர்கள். அந்த ஒரு அதிகாரம் அடையும் வரை ஒருபோதும் ஓய்வு எடுக்க மாட்டார்கள். அடுத்து நம்ம எடுத்துக்கொண்டால் மகர ராசி அன்பர்கள், 2 சனி பகவான் கூடிய ராசிகள். மகர ராசிக்காரன கடின உழைப்பின் அடையாளமாக கருதப்படுகிறார்கள். காரணம் என்றால் சனி பகவான் சின்ன வயசுலேருந்து சோதனை பண்ணாம ஒவ்வொரு தோல்வி என்பது அவங்களுக்கு ஒரு வெற்றி படிக்கட்டுகளாக மாறிவிடும். சனி பகவான் ஆதிக்கம் பெற்ற இவர்கள் பொறுமையுடன் திட்டமிட்டு செயல்பட்டதால் முன்னேறுவார்கள். வெற்றி ஒரே நாளில் இவங்களை கிடைக்காது. ஒரே நாளில் கிடைக்கணுமனே இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால சிறிய முயற்சிகள் அந்த தொடங்கி படிப்படியாக உயரத்தை அடையும் வரை ஓய்வே எடுக்க மாட்டார்கள். கல்வி, அரசு வேலை, தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவு துறைகளில் சிறப்பான ஒரு வளர்ச்சியை காண்பார்கள். இளமையிலேயே பொறுப்புகளை ஏற்று செயல்படுவதால் மற்றவர்களை விட வேகமாக முன்னேறுவார்கள். ஸ்லோ அண்ட் ஸ்டடி சக்ஸஸ் தி வின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி சக்ஸஸ் தி வின்ன்ற மாதிரி அந்த ஒரு கரெக்டாக அவங்க வந்து ஸ்லோவாக போவாங்க, ஸ்டடி போவாங்க, வின் பண்ணுவாங்க. மகத்தான் நன்மை. அத்தகையான ஒரு மகர ராசி ரொம்ப உழைப்பாளி. ஏன்னா சனி பகவான் சோதனை கொடுக்காம சாதனை பண்ணவே விடாது. ஆக மிகப்பெரிய சாதனையாளர்கள் வந்து
சோதனைகள் அறிவித்து கொண்டு தான் மிகப்பெரிய உயர்வை அடைகிறார்கள் என்றதில் ஒரு உண்மையான உள்ளார்ந்த தத்துவத்தை உணரக்கூடியவர்களாக. எனவே மகர ராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக 30 வயதுக்குள்ள ஆரம்ப காலத்தில் இருந்து சின்ன சின்ன வேலைகளை பண்ணி சின்ன சின்ன வாய்ப்புகளை மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினைகளாக மாற்றிக்கொண்டு மிகப்பெரிய உயர்வினை எட்டுவார்கள் என்ற மாற்றுக்கிறது என்பது கிடையாது. அடுத்து கும்பராசி நம்மளை எடுத்துக்கொண்டால் இது சனி பகவானோட ஆதிக்கம் கொண்ட ராசி தான். ஆக கும்பராசிகள் புதுமையான சிந்தனை மற்றும் தனித்துவமான அணுகுமுறைக்கு பேர் பெற்றவர்கள். மற்றவர்களை யோசிக்காத வழிகளில் வாய்ப்புகளை உருவாக்கும் திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆக தொழில்நுட்பம், டிஜிட்டல் துறை, ஸ்டார்ட் அப்பு, ஆராய்ச்சி மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த பணிகளில் அதிக வெற்றியை நிச்சயமாக பெறுவார்கள். ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கும் திறமை இவர்களிடத்துல மிகப்பெரிய பலம். அது முடியும் வரை அவங்க அதை விட்டு ஓயறதில்லை. புதிய முயற்சிகளில் அச்சமின்றி இறங்கும் குணம் இருப்பதால் 30 வயதுக்குள்ள மிகப்பெற்ற குறிப்பிடத்தக்க ஒரு சாதனை படைக்கும் வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். இது காரணம் என்றால் கும்பராசி என்பளுக்கு சனி பகவானுடைய மூல திரிகோண வீடு அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் கும்பம் போலே பிரகாசிப்பார்கள். அதாவது கும்பத்திலிட்ட தீபம் போல பிரகாசிப்பார்கள்னு சொல்லுவாங்க கும்பராசி நம்மளை. அதாவது எந்த விதமான அசைவின்றி உட்கார்ந்த இடத்துலயே வேற மாற்று சிந்தனையால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆக கும்பராசியில் பிறந்தவர்கள் கும்பம் போல அசைய மாட்டார்கள். அதாவது எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் நாய்ஸ் என்ற மாதிரி இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. முழுமையான குடம் அப்படியே கலசமாறு உட்காந்துட்டு கோபுரம் 8 நிலை கொண்டு போயிடுவார்கள். அத்தகைய ஒரு மகத்தான ஆற்றல் படைத்தவர்கள். ஆக தன்னம்பிக்கை, தளரா தன்னம்பிக்கை, போராட பிறந்தவர்களாக மேஷராசி என்பர்கள். தலைமைத்துவ பண்புகள், திறம்பட செயல்படக்கூடிய ஆற்றல், நிர்வாக திறமைகளை கொண்ட சிம்மராசி என்பர்கள். பிறக்கும் போதே பிறப்பினுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க அதிகார பலம் படைத்த விருச்சிக ராசி என்பர்கள். எதுவும் எளிதாக பெற முடியாது. வாழ்க்கையில பல போராட்டங்கள் சந்தித்து தான் நம்ம வெற்றியை அடைய வேண்டும் என்ற ஒரு முதிர்ச்சி அடைந்த மனப்பக்குவம் அடைந்த மகர ராசி என்பர்கள் மாற்று சிந்தனையால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று தங்களுடைய திறமைகள் மேல சோதனைகள் அனுபவித்து கொண்டு அந்த சோதனை என்பதை சாதனையாக மாற்றக்கூடிய கும்பராசி என்பர்கள் ஆகிய இந்த 5 ராசிகளுக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் போராட்ட குணம் காரணமாக இளமையிலேயே வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடையும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். தடைகளை வந்தாலும் கூட அவற்றை வெற்றிக்கான படிகளாக மாற்றும் மனநிலை இவர்களை மிகப்பெரிய பலமாகும். ஆக ஜோதிடத்தில் இந்த 5 ராசிகள் பர்டிகுலர்லி நாம் சொல்லும் போது மேஷராசி, ஏன்னா செவ்வாய் ஆதிபத்தியம் கொண்ட 2 ராசிகள், தலைமை பண்பு கொண்ட சிம்மராசி, சின்ன வயசுலேருந்து ஏராளமான சோதனைகள் சந்தித்து சாதனையாளர்களாக மாற்றக்கூடிய மகர ராசி, கும்பராசி. இந்த 5 ராசியில் பிறந்தவர்கள் அவங்களுடைய ஜாதக ரீதியான அமைப்புகளில் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் பலமாக இருந்த பட்சத்தில் நான் சொன்ன நிலைகளை கொண்டு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற அல்லது ஸ்டார்ட் அப்பு அல்லது அவங்களுடைய மனத்தில் உதிக்கக்கூடிய அந்தந்த துறைகளில் 30 வயதுக்குள்ள மிகப்பெரிய சாதனைகளை படைப்பார்கள் என்றதில் மாற்று கருத்தில்லை. ஏன்னா இங்கே தோல்வி என்பது அவங்களுக்கு படிக்கட்டுகளாக மாறிவிடும். அந்த விடாமுயற்சி என்பதை ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக மாற்றிக்கொண்டு தோல்வி மேல தோல்வி வரும்போது துவண்டு விடாமல் அவங்க மேலும் மேலும் அந்த லட்சியத்தை நோக்கி, இலக்கை நோக்கி செல்வார்கள். அத்தகைய ஆற்றலுமிக்க பண்பாளராக இந்த 5 ராசிகளை நாம் 30 வயதுக்குள்ள மிகப்பெரிய இளம் தொழிலதிபர்களாக மாறக்கூடிய ஏராளமான பேர் பெரிய அதிகாரிகளாக கொஞ்ச நாள்லேயே ஒரு மிகப்பெரிய திறம்பட செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்க அரசு அதிகாரிகளாக நாம் பார்க்கின்றோம். அத்தகைய இந்த 5 ராசிகளில் பிறந்தவர்கள் நிச்சயமாக 30 வயதுக்குள்ள மிகுந்த ஒரு சாதனை படைப்பார்கள். சர்வேஜனா சுகினோ சுகி பவ.